ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு மேலே சாரல் மாதிரி இருக்கும், அப்படியே மழை சாரல் மாதிரி. ஆனால் இதுக்கெல்லாம் பயந்து தான் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுறாங்க. ஆமாப்பா, வெயில் கரெக்டாக இந்த சீசனில் லீவ் விட்டுருவாங்க. இந்த வெயிலுக்கு பயந்து ஆனால் இந்த வெயிலில் தான் அம்மெல்லாம் போடும். இது தெரியாம எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க போயிட்டு ஆனால் கரெக்டாக இந்த லீவில் தான் நம்ம ஸ்கூலில் லீவ் விட்டு கரெக்டா இந்த ஸ்கூல் ஒரு மாதிரி கேரா ஸ்கூல் இந்த லீவ்ல தான் நம்ம பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம போவோம். கரெக்டா இந்த லீவ்ல தான் நமக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு போனா ஒரே ஜாலியா இருக்கும். ஏன்னா அந்த வருஷத்துல ஒரு தடவை தான் வருதுன்றதுனால தாத்தாவும் பாட்டியும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குங்க. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டா எந்த ஊரு? நீயே காட்சி போயிருதா? சொன்னேன் எங்க அம்மா ஊரு. என்ன ஊரு? எந்த ஊரு? ராதானூர். எங்கடா இருக்கு? எந்த ஸ்டேட்லடா இருக்கு? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம் ராதானூர். எத்தனை வயசு வரைக்கும் போனேன்? அதான் நான் போய் 15 வருஷம் ஆகுது. அது கேட்க 10 என்னோட 10-12 வயசு வரைக்கும் போனேன். 6வது படிக்குமா சொல்றானே. ஆனா இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாம் இப்படி ஆயிட்டாங்கப்பா. நம்ம ஜெனரேஷன் பாதிக்கு அப்புறமே இது வந்துருச்சு. கிரிக்கெட் கிளாஸுக்கு அனுப்புறது, கோச்சிங் கிளாஸ் அனுப்புறது, ஸ்விம்மிங் கிளாஸ், பாட்டு கிளாஸ், அந்த கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், குங்ஃபு கிளாஸ், இப்படி போய் சும்மா அதை கத்துறேன் இதை கத்துறேன்னு சொல்லிட்டு இந்த 2 மாசம் லீவை அவங்க பிடிக்கிறாங்க. இதனால ஒழுங்கா போய் தாத்தா பாட்டி அந்த ஊர்ல போய் அந்த இதெல்லாம் போயிடுச்சு சார். நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆமாப்பா, செல்போன்ல ஆரம்பிச்சு சுத்திர போன்ல ஆரம்பிச்சு சக்திமான ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்த்தவங்க நம்ம தான். சக்திமானும் பார்த்துட்டோம், அவெஞ்சர்ஸும் பார்த்துட்டோம். ஒரு கற்கால மனிதர்கள் குரங்குல இருந்து மாறி ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுட்டோம் போலாம். அதனால இந்த பொற்காலம் நமக்கு மட்டும் தான். இந்த 80s 90s கூட பாதிக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். உனக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும். என்ன 2000 பிறந்திருக்க தம்பி எல்லாமே தெரியும். அதான் சொல்றேன். நிறைய பேர் டிவில பாத்திருக்கேன். டிவில வந்து ரன் படம் போயிட்டு இருந்தது, பாட்டு போயிட்டு இருந்தது, அந்த பாட்டு போயிட்டு. அப்ப நான் சொல்றேன், இந்த படம் வந்தப்பெல்லாம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்டா. அப்ப இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் பார்த்து பயங்கர இதுவாகி ஸ்கூல்லயே யாரையாவது லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னு சொல்றேன். அப்ப சார் சொன்னாரு ஜஸ்மின் அப்படின்னாரு. அதாவது இப்போ ட்ரெண்ட் ஆகி மீரா ஜஸ்மின் ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த மீரா ஜஸ்மின் தான் சரி ஓகே பரவாயில்ல, என்னடா தம்பி படிச்சுட்டு இருந்தேன்னு கேட்டேன். என்னடா வயசு? 3.25 வயசுனே. அப்ப எப்படி ப்ரோ பேசிட்டு 3.25 வயசுல மீரா ஜஸ்மின் எப்படி சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. ஆக்ஸ்போர்ட் ஞாபகம் வருது. நான் படிச்ச ஸ்கூலே ராயல் ஆக்ஸ்போர்ட் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அதுலயும் ஃபர்ஸ்ட் ராயல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். எல்லாம் பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் காப்பின்னு பேர் எடுத்துருக்காங்க. பிபி மேல யாரோ ஒருத்தர் ஒரு கடுமையான லவ்ல இருந்திருக்காங்க. அவங்க எடுத்தோட நீங்க பிபியா இல்ல நீங்க இதா ஹலோ இது எதுவுமே சொல்லல. எடுத்தோட அவங்க கேட்ட முதல் வார்த்தை இப்ப நான் தான் பிபி எனக்கு போன் வருது, நீங்க கமிட்டடா இல்ல சிங்கிளா? சரி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி காட்டு, இன்ஸ்டாகிராம் காட்டு. மாட்டிப்பியா? என்ன பண்ணி வச்சிருக்க? காட்ட முடியாதுன்ற. என்ன பண்ணி வச்சிருக்க? சொல்ல முடியாது. சரி என்ன உங்களுக்கு பிபியோட வாட்ஸ்அப் பார்க்கணும். ஆமா வாங்க போன கொடுப்பா, போன வாங்க கொடுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவ் இன் டிஜே சித்து ப்ளாஸ் செடியூசிங் ஐ செக்ஸி லிப்ஸ் ஓட வாட்ஸ்அப் பார்க்க போறோம். இன்ஸ்டா பாப்போம். வீல் இறங்கிச்சு, வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் அவர் போறடா அது. அடுத்து என்னடா பாக்குறது? அவ்வளவுதான், அவரை பிடிங்க. அப்படியே பிடிச்ச அமுத்துங்க.
சூப்பர். நல்ல ஒரு ஓய்வு எடுத்தோம், ஒரு எனர்ஜி கிடைச்சது. இதுல இருந்து அப்படியே நாங்க பயணத்தை மேற்கொள்ள போறோம். அனல் காத்து வந்து அப்படி அடிக்குது. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஃபாரினர் மாதிரி வந்தேன் நானு. ஒரு மாதிரி ஆயிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க பேசிட்டு இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா. சோ வந்து இனிமே இதுக்குதான் இந்த வெயில் பயணம் எல்லாம் வேணாம்னு சொன்னா கேக்குறாங்க. நிம்மதியா வீட்லயே இருந்திருக்கலாம். என்னோட ஸ்கின் குவாலிட்டியே போயிடுச்சு. எனக்கு ஊருக்கு போய் பயங்கரமா இது பண்ணி கம்பேக் கொடுத்தாதான் நம்மளோட லைஃப் வந்து நம்ம பக்காவா என்ஜாய் பண்ண முடியுன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. வரக்கல்ல 2 கிலோமீட்டர் கூட நவர்லையானே. எபிசெட் கலாய்க்கிறீங்களா? எபிசெட்டோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? எபிசெட்டுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? எபிசெட் ஃபேன்ஸ் கீழ கமெண்ட் பட்டன் அடிச்சு நொறுக்குங்க. நார்மல் பைக் நான் சொல்றேன், இப்ப சொல்றேன். அந்த எபிசெட் இன்னொரு 5 வருஷம் கழிச்சுச்சுன்னா கிராப், அதாவது குப்பை. இது 1990 அதான் நீ பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி வந்த வண்டி இது. இன்னைக்கும் இது மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கு, உனக்கு நிகரா போட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் அது 70 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. இதோட ஸ்பேர் இன்னைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதோட மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு 1.5 லட்ச ரூபாயில இருந்து 2 லட்ச ரூபாய் போகுது. இப்ப சொல்லு, இது வேல்யூவா அது வேல்யூவா? RX 100 இருந்தாலும் இல்ல, அந்த அந்த சத்தம் வண்டியெல்லாம் பத்தி பேசும்போது RX 100 என்ஃபீல்டோ வந்தா ஒதுங்கி நின்று சலிட்டு அடிக்கிறதோட வச்சுக்கேன். சமாசமாலாம் நோண்டா கூடாது ப்ரோ. மத்தவங்களுக்கு நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் உயிர். 2 hours later. சாபம் யாரு சார் சும்மா அவுட்டு. கர்மாயிச பூமரன் தான் போறானா? ஆனா இங்க கேட்டேன், அங்க இப்படியே போய் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு லெஃப்ட் வருமா, அங்க போனா ஒரு மெக்கானிக் செட் இருக்குன்னு சொன்னாங்க. வண்டி ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் பாக்கணும்ண்ணே. ஆள் இல்லையா? என்னண்ணே நீங்க கொஞ்சம் பாருங்க. RX 100 அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் வர முடியுமா, நாங்கள் ரொம்ப வீட்லேயே வந்திருக்கோம். அவர் வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் வீட்டுக்கு போய் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டியூப்லேருந்து கொஞ்சம் பெட்ரோல் மட்டும் லீக் ஆகுது, அது மட்டும் போட்டு கொடுத்துருக்கு. பெட்ரோல் இருக்கு, அதுலேருந்து ஏதோ டியூப் இதுவாகி பெட்ரோல் மட்டும் லீக் ஆகி வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அது சென்னையிலேருந்து வந்து வண்டியை சரி பண்ணாதான் வந்து நம்ம தொடர்ந்து சென்னை போக முடியும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். அந்த சத்தம் நம்மளுடைய பயணம் எதை நோக்கி போகுது? பொறி உருண்டையை நோக்கி. ஷெரீஃப் அனுப்பிச்சிருக்கேன், என்னன்னு இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. வந்து எடுக்க மாட்டேன்னு எனக்கு ஒண்ணு பெட்ரோல் அதனால அப்படி டஸ்ட்லாம் ஓட்டிட்டு வரீங்க. எல்லாம் நான் தான் 13 வருஷம் 14 வருஷம் வண்டியை கொடுத்து ஓட்டி ராமேஸ்வரம் ராம்நாடு சுத்திட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய வண்டி ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் RX உட்காந்து எப்படியோ ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான், பக்காவா கிளம்ப போறோம். இனிமே எங்களை தடுக்கவே முடியாது. அவர் போயிட்டாரு திருச்சிக்கே, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு. ஆமா, நாங்க தங்க போற ஓயோ இதுதான். எவ்வளோ நாங்க 6 பேரும் எவ்வளவு முயற்சி பண்ணி வர பார்த்தோம். எங்களால வந்து சென்னையை நோக்கி போக முடியல. நாங்க தோத்துட்டோம். The next day. தோத்துட்டோம் மாறா. பாத்தீங்களா, முன்னாடி போனாங்களே எங்கடா போனாங்க காணோம். நாங்க ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டு இருந்தா நல்ல மரம் நிழலா பார்த்து வண்டியை போட்டு ஏதோ அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி 3 பேரும் படுத்துருக்கிறத பாத்தீங்களா. பிபிலாம் இந்த இடத்துக்கு ஓனர் மாதிரி இப்படியே ஒவ்வொரு இடமா படுக்கிறாங்களே தவிர கொஞ்சம் கூட ஓட்ட மாட்டாங்க யாருமே. இப்படி மடிக்கிறீங்களா? வண்டி வாங்கின புதுசுல நாங்க தொட கூட விடல, மோதிரம் கை ஸ்கிராச் ஆயிடும் அப்படி இப்படி நீங்க தொடச்சு பல பலன்னு வச்சிருந்தீங்க. எல்லாமே முதல் நாள் வரைக்கும் தான்டா அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி ஆயிடுது. நான் இன்னைக்கு காலையில இங்க தொடக்கலான்னு தான் இருந்தேன், மறந்துட்டேன். இப்ப தொடக்க வேண்டியதானே? இப்ப எப்படியும் போனா அழுக்காயிடும்ல, வீட்டுக்கு போய் தொடச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்ட போறேன், நெருங்கி வா முத்தமிடாதே. நான் இந்த இடத்துல 40
என்னது 6 46னா வேலண்டினோ ரோசி எதுல ஓட்டுவாரு? ஃபார்முலா 1, ஃபார்முலா 2 அது மாதிரி எதுல ஓட்டுவாரு? அது தெரியல. ஆனா ரேஸ் ஓட்டுவாரு, எல்லாரும் கூட ரேஸ் ஓட்டுவாரு. என்ன பைக் ஓட்டுவாரு? ரெட் புல்லா ரெட் புல் ஸ்டிக்கர் போட்டு ரெட் புல் ஓட்டுவாரு. யாரடி எல்லாம் உண்மையாடா? யாரு அவர்? என்ன பைக் ஓட்டுவாரு? அவர் எந்த ட்ராக்ல ஓட்டுவாரு? அவர் என்ன ரேஸ் ஓட்டுவாரு? இது எதுவுமே தெரியாது. சும்மா ரோசின்னு ஒரு பேர். என்ன வண்டின்னு கேட்டா ரெட் புல் வண்டி. ரெட் புல்ன்றது எனர்ஜி ட்ரிங்க், அது வண்டி கிடையாது. உன் வண்டி எது? ஐயோ வந்தாங்கப்பா. ஓகே, ஃபைனலி வி ரீச்ட். எங்கே இருந்து ஆரம்பிச்சோமோ நம்ம பயணம் திரும்ப அங்கேயே வந்து முடிச்சிட்டோம். ஆரம்பிக்கும் போது என் வண்டியில இண்டிகேட்டர்லாம் நல்லா இருந்தது. இப்போ ஒரு மாதிரி இங்க கோளாறா இருக்கு, இங்க கீழே தொங்கிட்டு இருக்கு. போகும்போது நான் நல்லா போனேன், வரும்போது நாரி போய் வந்திருக்கேன். கையெல்லாம் ஒரு மாதிரி இருண்டு போன. நீங்களே அப்படின்னா இங்க இதான்டா என் ஒரிஜினல் கலர் உள்ள இருந்திருக்குப்பா. என்ன இது? அதான் இதான் என் கலரு. போட்டிக்கு நாங்க வரலாமா? பாடுறா, இப்படி இருந்தது இப்படி ஆயிருக்குடா. 1500 கிலோமீட்டர் இந்த வண்டியில போயிருக்கோம். 1500 கிலோமீட்டர் நம்ம எல்லாம் போய் ஜெயிச்சிட்டோம், திரும்பி வந்துட்டோம் பாருங்க. திரும்பி வந்துட்டோம். நாங்கெல்லாம் முழுசா வருவோமான்னு நாங்களே யோசிச்சோம். ஆனா இதுல இருந்து நாங்க கத்துக்கிட்டது என்னன்னா, அதான் உங்களுக்கு சொல்றோம், தயவு செய்து இந்த ட்ரிப் எல்லாம் போனீங்கன்னா ப்ராப்பரா நாங்க என்னென்னலாம், ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே தப்பா தான் நாங்க பண்ணி சோதனை எளிதா நாங்க. ஆமா, வண்டி எடுத்து 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே பேக்கேஜ் வந்துச்சு. என் வண்டி பேரு கருப்பா. அட்டாக் புஜுமா. பெட்ரோல் ஊத்துதுடா. எங்க போயிட்டு இருக்கோம்? என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. சேத்துக்குள்ளே இன்னொரு செம்பருத்தி அகில அகில கால் போய்க்கும்.